வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். முதலாவது முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால் CUSMA எனப்படுகின்ற கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த மறு ஆய்வானது தற்போது கனடா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளிடையான ஒரு மோதல் களமாக மாறியிருக்கின்றது. அதாவது இந்த CUSMA ஒப்பந்தத்தினுடைய மறு ஆய்வு காலமானது நெருங்கி வருகின்ற நிலையிலே கனடா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளிடையே கடுமையான கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. இரு நாடுகளினுடைய பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கின்ற வர்த்தக வரிகள், எல்லை பாதுகாப்பு மற்றும் ஏற்றுமதி கொள்கைகள் குறித்து தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பு ஒத்துழைப்பும் அவசியம் என்பதை இரண்டு நாட்டு பிரதிநிதிகளும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் புதிய சுங்க வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் கனடிய தொழில்துறை மற்றும் வணிகர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையிலே இந்த விவகாரம் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சட்டமன்றத்திலே ஏப்ரல் 23, 2026 அன்று கமோக்ஸ் ஒப்பந்த சட்டம் தொடர்பான விவாதத்தின் போது கெலவுனா லேக் கண்ட்ரி கோல்ட்ஸ்ட்ரீம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான சாரா ஆம்ஸ்ட்ராங் பயன்படுத்திய வார்த்தைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பூர்வ குடிமக்களின் உரிமைகளுக்கான ஐநா பிரகடனத்தை விமர்சித்த அவர் ரத்தம் மற்றும் மண் என்ற பதத்தை பயன்படுத்தினார். வரலாற்று ரீதியாக இது நாசிச சித்தாந்தத்தையும் இன தூய்மைவாதத்தையும் குறிக்கின்ற வார்த்தையாகும். இதனை பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய மாகாண பிரீமியரான டேவிட் எபி வன்மையாக கண்டித்திருக்கின்றார். அதாவது அந்த பிளட் அண்ட் சோயில் எனப்படுகின்ற அந்த வசனமானது நாசிச சிந்தனையை வலுப்பெற வைக்கின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. ரேசிசம் பேசுபவர்களுடைய ஒரு அடிப்படையாக அது இருக்கின்றது. சட்டமன்றத்திலே இத்தகைய வெறுக்கத்தக்க நாசிச வார்த்தைகளுக்கு எவ்வித இடமும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதேவேளை சுயேட்சை உறுப்பினரான எலினோர் ஸ்டுர்கோ இதனை அருவருப்பானது என விமர்சிக்க சபாநாயகர் ராஜ் சவுகான் இந்த வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்க உத்தரவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் தனது கருத்தை திரும்ப பெற்றாலும் சமூக வலைதளங்களில் இதே போன்ற கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இதனால் அவருக்கு எதிரான திரும்ப அழைக்கும் போராட்டங்கள், அதாவது ரீகால் போராட்டங்கள் அவரது தொகுதியிலே வலுப்பெற்று வருகிறது. இதேவேளை அரசியல் தகவல் தொடர்பிலே நம்பகத்தன்மை குறித்த விவாதங்கள் வலுத்து வருகின்ற நிலையிலே நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபரன் மாகாண அமைச்சர் ஒருவர் தனது சமூக வலைதள பதிவிலே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியதற்காக மாகாண சட்டமன்றத்திலே கண்ணீருடன் பகிரங்க மன்னிப்பு கோரியிருந்தார். அரசு பதவியில் இருப்பவர்கள் தொழில்நுட்பத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் பொதுமக்களுடனான தகவல் பரிமாற்றத்திலே வெளிப்படை தன்மை குறித்தும் இது பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இத்தகைய நிகழ்வு கனடிய மாகாண அரசியலில் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறைகள் சார்ந்த விவாதத்தை புதிய தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றது. இதேவேளை தவறுதலாக விடுவிக்கப்பட்ட 6 சிறைவாசிகள் தொடர்பிலே புதிய அப்டேட் ஒன்றை ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டாக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒன்டாரியோ மாகாண சீர்திருத்த காவலகங்களில் இருந்து 6 சிறைவாசிகள் நிர்வாக தவறுகளின் காரணமாக தவறுதலாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்கின்ற அதிர்ச்சி அளிக்கும் தகவலை முதல்வர் டாக்ஃபோர்ட் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். விடுவிக்கப்பட்ட அந்த 6 பேரும் இன்னும் தலைமறைவாகவே இருக்கின்றார்கள். இந்த மாபெரும் குளறுபடி ஒன்டாரியோ நீதி மற்றும் சிறைத்துறையின் நிர்வாக கட்டமைப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய ஓட்டைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதுடன் பொதுமக்களின் பாதுகாப்பிலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. காவல்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் அவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். அரசினுடைய பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதாக தற்போது முதல்வர் டாக்ஃபோர்ட் உறுதியளித்திருக்கின்றார். இதேவேளை 2007 ஆண்டு சரை சிக்ஸ் எனப்படுகின்ற கொலை வழக்கிலே அதனுடைய மூளையாக செயற்பட்டவர் தற்போது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை உலுக்கிய 2007 ஆண்டு நடந்த சரை சிக்ஸ் கொலை வழக்கிலே மூளையாக செயற்பட்ட முக்கிய குற்றவாளி சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். சரை பகுதியில் இருக்கின்ற ஒரு குடியிருப்பிலே 6 பேர் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மாகாணத்தின் மிக கொடூரமான வன்முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விடுதலையானது இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கான பரோல் சட்டங்கள் மற்றும் நீதித்துறையின் அணுகுமுறை குறித்து பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் முக்கிய வாக்கெடுப்புகளை கருத்தில் கொண்டு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பொலிவ்ரே தனது கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய மற்றும் முக்கிய பொறுப்புகளை வழங்கி இருக்கின்றார். லிபரல் அரசை எதிர்கொள்வதற்கான எதிர்க்கட்சியின் புதிய வியூகமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த உட்கட்சி மாற்றங்கள் நாடாளுமன்ற விவாதங்களிலே ஆளும் கட்சிக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதேவேளை நாடாளுமன்ற குழுக்களின் கட்டுப்பாட்டை முழுமையாக தன்வசப்படுத்தும் நோக்கிலே ஆளும் லிபரல் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கின்ற செயல் இது எனவும் அரசின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை சிதைக்கும் முயற்சி எனவும் கன்சர்வேட்டிவ், புதிய ஜனநாயக கட்சி மற்றும் பிளாக் கியூபெக்வா கட்சிகளினுடைய தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒட்டவாவில் நாடாளுமன்ற நடைமுறை மற்றும் அதிகார பகிர்வு குறித்து பெரும் அரசியல் போர் தற்போது மூண்டிருக்கிறது.
இதேவேளை கனடாவின் பல்வேறு மாகாணங்களிலே வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையிலே தேசிய வெள்ள காப்பீட்டு திட்டம் தற்போதைக்கு செயற்படுத்தப்படாது என மத்திய அவசரகால மேலாண்மைத்துறை அமைச்சர் எலினோர் ஓல்செவ்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். அதிகரிக்கும் வெள்ள அபாயங்களால் பாதிக்கப்படும் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் மாகாண அரசுகள் பல ஆண்டுகளாக இந்த திட்டத்தை வலியுறுத்தி வருகின்ற நிலையிலே அமைச்சரின் இந்த அறிவிப்பு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. நிதி ஒதுக்கீடு மற்றும் காலக்கெடு குறித்த தெளிவான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்பது பொதுமக்களுக்கு புதிய ஒரு நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை CGSMA வர்த்தக மறு ஆய்வு ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவின் புதிய சுங்கவரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே வர்த்தகம் தொடர்பான பொது வழியில் நடைபெறும் வீண் ஆரவாரங்களை இரு நாடுகளும் தவிர்க்க வேண்டும் என அமெரிக்காவிற்கான கனடிய தூதர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த அறிக்கை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகளில் ஏற்பட்டுள்ள பதட்டத்தை தணிப்பதற்கும் கனடிய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் பொதுமக்களின் நேரடி வாக்களிப்பு இல்லாத ஒரு புதிய பொது வாக்கெடுப்பு முறைமையை பரிந்துரைத்திருக்கின்றார். இது மாகாணத்தின் தன்னாட்சி, எரிசக்தி கொள்கைகள் மற்றும் மத்திய மாகாண உறவுகள் குறித்து பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கின்றது. ஜனநாயக நடைமுறைகளுக்கு இது முரணானது என எதிர்க்கட்சிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கடும் விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். தேசிய அளவில் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்கமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்கின்ற அடிப்படையில் ரேண்டமாக கருத்து கேட்கின்ற அடிப்படையில் தான் இந்த புதிய ரெஃபரண்டம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வழக்கமான ஜனநாயக நடைமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது என்பதுதான் பலருடைய விமர்சனமாக தற்போது மாறி இருக்கின்றது. இதேவேளை ஒன்றிய மாகாணத்திலே டக்வர்ட் தலைமையிலான அரசு தகவல் அறியும் உரிமையை கடுமையாக்குகின்ற புதிய சட்ட மசோதாவை முன்னெடுத்து வருகிறது. அரசினுடைய வெளிப்படைத்தன்மையை குறைக்கும் இந்த நடவடிக்கை எதிர்க்கட்சிகள் மற்றும் ஜனநாயக உரிமை ஆர்வலர்களிடையே கடும் எதிர்ப்பை சந்தித்திருக்கின்றது. அரசினுடைய செயற்பாடுகளை இரகசியமாக மூடி மறைக்கும் ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இதேவேளை அல்பர்டா மாகாணத்தில் நடைபெறவுள்ள ஒரு புதிய குழாய்வழி திட்டத்திற்கு பூர்வக்குடி கடனுதவி உத்தரவாத திட்டத்தின் கீழ் மத்திய அரசினுடைய நிதியுதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பூர்வக்குடி சமூகங்களின் கூட்டாண்மையுடன் எரிசக்தி உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் அரசினுடைய புதிய அணுகுமுறையாக இது அமைந்திருக்கின்றது. பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த விவாதங்களை இது தற்போது முடுக்கிவிட்டிருக்கின்றது. இதேவேளை கனடா போஸ்ட் நிறுவனம் கிராமப்புற சாலைகளிலே இருக்கின்ற வீடுகளுக்கான நேரடி தபால் விநியோக சேவையை தொடர்ந்து வழங்கப் போவதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நிதி நெருக்கடி மற்றும் செயற்பாட்டு செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளால் தபால் சேவை நிறுத்தப்படலாம் என அஞ்சிய பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற கனடியர்களுக்கு இது பெரும் நிம்மதியை கொடுத்திருக்கிறது. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தடையற்ற தபால் சேவையை வழங்குவதில் அரசு கொண்டுள்ள உறுதியை இது காட்டுகிறது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே தன்னுடைய 71 வயதான முதிய தாயை வீட்டிலே கொடூரமாக அடித்துக் கொன்ற நபர் ஒருவர் மனநல பாதிப்புகள் காரணமாக குற்றவியல் ரீதியாக பொறுப்பேற்றவர் என்று சொல்லி நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அதிர்ச்சியளிக்கும் தீர்ப்பு குற்றவியல் நீதித்துறையில் மனநலம் சார்ந்த சட்டங்கள் குறித்தும் சமூக பாதுகாப்பு குறித்தும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை ஒன்டாரியோவில் இருக்கின்ற லெம்டன் காலேஜிலே நடந்த பயங்கரமான துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வருகின்ற சந்தேக நபரினுடைய புதிய புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டிருக்கின்றது. பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறை குற்றவாளி குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றது. இதேவேளை மனிடோபா மாகாணத்தின் கிராமப்புற பள்ளி ஒன்றிலே துப்பாக்கி மற்றும் கத்திகளுடன் ஒரு 13 வயது மாணவனை RCMP காவல்துறை 18 வயதுக்குட்பட்ட ஒரு மாணவனை அதிரடியாக கைது செய்திருக்கின்றது. இதனால் பள்ளி உடனடியாக பூட்டப்பட்டு மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். எந்த விதமான உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என்றாலும் 13 வயதினரிடையே பெருகி வருகின்ற ஆயுத கலாச்சாரம் தற்போது பெரும் கவலையை சமூகத்தின் பாதுகாப்புக்கு எதிராக ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை வான்கூவரிலே விலை உயர்ந்த போக்கிமேன் விளையாட்டு அட்டைகளை பறிப்பதற்காக நபர் ஒருவர் மீது அபாயகரமான முறையிலே கரடி ஸ்ப்ரேயை வீசி தாக்கிய 3 13 வயது சிறுவர்களை வான்கூவர் காவல்துறை கைது செய்திருக்கின்றது. டீனேஜர்ஸ் மத்தியிலே அதிகரித்து வருகின்ற வன்முறை மற்றும் சொத்து பறிப்பு குற்றங்களுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு தெளிவான உதாரணமாக மாறியிருக்கிறது. இதேவேளை டொரண்டோ காவல்துறையினர் நடத்திய அதிரடி சைபர் கிரைம் விசாரணையிலே பொதுமக்கள் பலரை ஏமாற்றி பணம் பறித்த 3 மோசடி பேர்வழிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஒரே நேரத்திலே குறுஞ்செய்தி அனுப்ப பயன்படும் SMS பிளாஸ்டர்ஸ் எனப்படுகின்ற அதிநவீன சட்டவிரோத கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாபெரும் மோசடி வலைப்பின்னல் ஒன்டாரியோ முழுவதும் விரிந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதேவேளை நேயர்களே, மொன்ட்ரியலில் இருக்கின்ற ஒரு பெரிய மறுசுழற்சி ஆலையிலே ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காரணமாக நகரத்தின் பல பகுதிகளை அடர்ந்த கரும்புகை சூழ்ந்திருக்கின்றது. இது பொதுமக்களின் சுகாதாரத்திலே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. காற்றின் தரம் குறித்து அவசர எச்சரிக்கைகளை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்களும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போராடி வருகிறார்கள். இதேவேளை நேயர்களே, கனடாவினுடைய முன்னணி காப்பீடு மற்றும் நிதி சேவை நிறுவனமான கனடா லைஃப் மிகப்பெரிய சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதனால் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுடைய முக்கிய தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.
மில்லியன் கணக்கான கனேடியர்களினுடைய தரவுகளினுடைய பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை குறித்து தற்போது ஒரு பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிற நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் அதேபோல இந்த வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணையுங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.